सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளைய தினம். பிராத்மிகில் வந்து பாக் 4 வந்து கஹானி சாப்டரில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து லாஸ்ட் லெசன் பார்க்குறோம். கஹானியில் வந்து பாடம் 7 மேகனத்திக்கு கமாயி. மேகனத்திக்கு அப்படின்னு வந்து கடின உழைப்பின் வருமானம், கமாயினா வருமானம். கஹானிக்கா சாராம்ச கதையின் சுருக்கம். ஏக் அமீர் ஆத்மி தா. அமீர்னா பணக்காரன், ஆத்மினா மனிதன். ஒரு பணக்காரன் இருந்தார். வக் படா அனுபவி தா. அவர் படா அனுபவி அப்படின்னா மிகவும் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தார். உஸ்கா பேட்டா படா ஆலசி. அவருடைய பேட்டா மகன், அவருடைய மகன் மிகவும் சோம்பேறி. ஆலசினா வந்து சோம்பேறி, அவருடைய மகன் மிகவும் சோம்பேறி. அவர் மற்றும் கம்ஜோர் தா. கம்ஜோர்னாலும் சோம்பேறி தான். அவர் மகன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். அமீர் பிதானி அப்புனி பேட்டே கா மேகநதி பனானா சாகா. அவருடைய அந்த சோம்பேறியுடைய அப்பா வந்து அப்புனே பேட்டா தன்னுடைய மகன் கடினமாக உழைக்க வேண்டும் என்று விரும்பினார். மேகநதி பனானா அப்படின்னா கடினமாக உழைக்க வேண்டும் என்று ஷாகான விரும்பினார். உஷ்னே பேட்டே சே ககா. தன்னுடைய மகனிடம் கூறுகிறார். ஜா குச்சு கமா லா. நீ ஜானா போன்னு அர்த்தம். நீ போய் கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வா. லானா வந்து கொண்டு வான்னு அர்த்தம். நீ சம்பாரித்து பணத்தை கொண்டு வா, கொஞ்சம் பணம் கொண்டு வா என்று மகனிடம் சொல்கிறார். நகி தோ ராத்துக்கா போஜன் நகி மிலேகா. அப்படி நீ கொண்டு வரலைன்னா, நகின் அப்படின்னா அப்படி கொண்டு வரலைன்னா இரவு வந்து உனக்கு வந்து உணவு கிடையாது என்று அவங்க அப்பா வந்து அந்த பணக்காரர் வந்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து சொல்கிறார். நீ போய் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு வா. அப்படி சம்பாரிச்சிட்டு வந்தினா தான் உனக்கு இந்த இரவு வந்து உனக்கு வந்து சாப்பாடு, அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். போஜனம் சாப்பாடு. வகு கம்ஜோர் லடுக்கா ஏக் தின் அப்படி மாங் சே ரூபியாலே லேத்தா. உடனே அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறான், அந்த சோம்பேறி கம்ஜோர்னால் வந்து காம்ஜோர் அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். அந்த காம்ஜோர் என்ன பண்ணுறான், அந்த சிறுவன் வந்து லடுக்கான சிறுவன், அந்த சோம்பேறியான சிறுவன் வந்து ஒரு நாள் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து பணத்தை வாங்குறான். ரூபியா அப்படின்னா பணம்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு போகிறான். லேத்தாத்து தூஸ்ரேத்தின் அந்த அடுத்த நாள் வந்து அப்பனி பகன் சே தன்னுடைய வந்து சகோதரிகிட்ட, பகன்னா சகோதரின்னு அர்த்தம், தன்னுடைய சகோதரிகிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு வகு பிதா சே ககத்தா. வந்து முதல் நாள் வந்து தன்னுடைய அம்மாட்டையும் வந்து அப்பா வந்து பணம் வந்து சம்பாதிச்சு வந்து கொடுத்தா தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஃபஸ்ட்டு நாள் வாங்கிடுறான். அடுத்த நாள் வந்து தன்னுடைய சகோதரிகிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாட்ட சொல்கிறான், பிதாசே ககத்தா யக்கு மேரி கமாயிக. இது என்னுடைய சம்பாதித்த பணம், என்னுடைய கமாயி அப்படின்னா வந்து வருமானம், வந்து என்னுடைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் போய் அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்குறான். பிதா கமாயிக்கா ரகசிய ஜான்தே தே. உடனே அவங்க அப்பா வந்து அந்த அந்த வருமானத்தோடைய ரகசியத்தை வந்து அவங்க அப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய மனைவிட்டையும் வாங்கியிருக்கான், தன்னுடைய மகள்கிட்டையும் அந்த காசை வாங்கிட்டு வந்து தான் சம்பாரிச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி நம்மகிட்ட வந்து கொடுக்குறான்ட்டு அந்த ரகசியத்தை வந்து அந்த பணக்காரர் வந்து தெரிந்து கொண்டார். இஸ்லியே ஆகையால் உன் ஐசோன் கே ஹுவே சே டால்னே கேலியே ககா. உடனே தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஆகையால் உன் ஐசே இப்படிப்பட்ட இந்த நீ என்ன பண்ணுற, இந்த காசு வந்து கிணற்றில் போய் போடு. ஹூவே மே அப்படின்னா வந்து கிணறுன்னு அர்த்தம். நீ சம்பாரித்த பணத்தை வந்து நீ கிணற்றில் வந்து போடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து மகன்கிட்ட சொல்கிறாரு. ஆலசி பேட்டேனி ஐசாகி கியா. அவங்க அப்பா சொன்னோன்னா அப்படியே என்ன பண்ணிட்டாப்புல, ஐசாகி அப்படின்னா அப்படியே வந்து செஞ்சிட்றாப்புல. அந்த காசை வந்து சம்பாரிச்ச அந்த காசை வந்து உங்கள் அம்மாட்டையும் சகோதரிட்டையும் வாங்குற காசு வந்து அப்படியே கிணத்துல வந்து அந்த சோம்பேறி வந்து போட்டுறான். एक दिन उस कामचोर लड़के को ऐसा देने वाला कोई नहीं था. एक दिन ஒரு நாள் வந்து அந்த அந்த சோம்பேறி பையனுக்கு வந்து யாருமே இன்னும் பணம் கொடுக்க முன் வரவில்லை. தேனேவாலா அப்படின்னா வந்து யாருமே வந்து எங்கே எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க காசு, யாருமே வந்து கொடுக்கறதுக்கு வந்து முன் வரல. வகு லாச்சார் ஹோரார். உடனே வந்து யாருமே நம்மளுக்கு உதவியே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறோம், நௌக்கரிக்கு கோஜ்மி பாஜார்க்கு
ஓர் கயா. உடனே யாருமே நம்மளுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு முன் வரலன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம காசு கொடுத்தா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும், சாப்பாடு போடுவாங்கன்ட்டு என்ன பண்ணுறான், வந்து வேலை தேடுறதுக்கு அவன் போகிறான். நௌக்கரி அப்படின்னா வந்து வேலை, எங்கேயாச்சும் நம்ம வேலை கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோஜிமே அப்படின்னா வந்து தேடுறது, வேலை தேடி சந்தைக்கு புறப்பட்டான். பாஜார்க்கு ஓர் கயா அப்படின்னு, பாஜார்னா சந்தைன்னு அர்த்தம். எங்கேயாச்சும் வேலை கேட்கலான்னு சந்தைக்கு வந்து அவன் போயிட்டுருக்கு போகிறான். வகு பாஜார் மீ ஏக்கு ஷேட்டு சே மிலா. அந்த சந்தையில் வந்து ஒரு ஷேட்டை வந்து அவன் வந்து பார்க்குறான். ஷேட்டுக்கு யகாங்கு காம் கற்கே சாராணி கமாயே. அந்த ஷேட்டுக்கிட்ட வந்து வேலை செய்கிறான். வேலை செஞ்சு அவன் வந்து சாராணி அப்படின்னா வந்து 4 25 பைசா வந்து அவன் வந்து சம்பாதிக்கிறான். சாராணி பித்தாக்கு பிக்காக்கர் லடிக்கேனி ககா. உடனே அந்த காசை எடுத்துகிட்டு போகிறான். சாரானே அந்த 4 இந்த 25 பைசா வந்து அப்பாவிட்ட வந்து கொடுக்குறான். திக்காக்கர் அப்பாட்ட போய் கொடுக்குறான். ககான் சொல்கிறான், யக்கு ஆஜிக்கு மேரி கமாயிகை. இன்றைக்கி இந்த ஆஜினா இன்று நடத்து, இன்று வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து சம்பாரித்த பணம், மேரி கமாயினா என்னுடைய சம்பாதித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து அந்த மகன் வந்து கொடுக்குறான். பித்தானே ககா. உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறார், பணக்காரர், உஷே குவேமே டால்கர் ஆவோ. நீ போய் அதை கிணத்துல வந்து போட்டுட்டு வா. எப்படி இப்போ அவங்க அம்மாட்டையும் அவங்க சகோதரிட்டையும் வாங்கினது பண்ண அந்த மாதிரி இப்பயும் சொல்கிறாரு அவங்க அப்பா, இந்த காசை போய் நீ கிணத்துல போட்டுட்டு, டால்கர்னா போடுறது, குவேனா கிணறு, ஆவோனா வானறது, நீ கிணத்துல போட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மகன்ட்டு வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு. மேகனத்திக்கு கமாயிக்கோ हुए में डालने के लिए பேட்டா தயார் நகிதா. உடனே அவங்க அப்பா சொன்ன உடனே அந்த கடினம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்த அந்த வருமானம், அதான் மேகனத்திக்கு கமாயினா நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த வருமானத்தை போய் கிணத்துல போய் போட சொல்கிறாரு. அதை போடுறதுக்கு வந்து அவங்க மகன் வந்து தயாராக இல்லை. தயார் நகிதா அனுபவி பிதா சமஜி கயா. உடனே அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாரு, அந்த மாதிரி தன்னுடைய மகன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு வந்து கிணத்துல போடுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிறார். பேட்டா மேகனத்தி பன்கயா. உடனே தன்னுடைய மகன் வந்து கடின உழைப்பாளியாக வந்து மாறிட்டான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. பன்னுனா மாறுறது. உஷ்ணி அப்புனா சாரா வியாபார் பேட்டோக்கு சவும்பு தியா. உடனே தன்னுடைய மகன் வந்து இப்போ சிவம்பேரி கிடையாது, நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாளி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாரா வியாபாரம், தன்னுடைய வந்து எல்லா வியாபாரத்தையும் தன்னுடைய மகன்கிட்டையும் வந்து அவர் வந்து ஒப்படைக்கிறாரு. சவும்புன்னா அப்படி வந்து ஒப்படைக்கிறது. சவும்பு தியா அப்படின்னா நீயன் மட்டும் வியாபாரத்தில் நீயே முழுமையாக பாரி செய்யின்னு சொல்லிட்டு தன் மகன்கிட்ட வியாபாரத்தை வந்து ஒப்படைக்கிறார் பணக்காரர். சீக். இந்த கதையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம், மேகனத்திக்கு கமாயி மீட்டா ஹோத்திகை. இந்த கடின உழைப்பின் வந்து வருமானம் வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து மீட்டா அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம், இனிமையாகத்தான் இருக்கும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.